Hello students, 10th Max Chapter 3 Algebra exercise 3.5 fourth sum in the video பார்க்கலாம். If x is equal to a square plus 3a minus 4 divided by 3a square minus 3 and y is equal to a square plus 2a minus 8 divided by 2a square minus 2a minus 4. Find the values of x square y power minus 2. இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு எக்ஸ் என்ன ஒய் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸை தனியாக சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கலாம். இது ஒய்யை தனியாக சிம்பிளிஃபை பண்ணி வச்சு அப்போ அது ரெண்டையும் வந்து இந்த மெத்தடில் மாற்றணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எக்ஸ் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கிவன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 3a minus 4 டிவைடட் பை 3a ஸ்கொயர் மைனஸ் 3. சரியா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இங்கே என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதோட ஸ்கொயர், அப்போது இது எல்லாத்துக்குமே ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி இதை வந்து ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்றனால இதை வந்து நான் சம் ப்ராடக்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு இது பாருங்கள், -4 நம்மளுக்கு வந்து வரணும். ஆட் பண்ணும் போது நம்மளுக்கு +3 வரணும். ஸோ 4 1 is 4. ரெண்டையும் மைனஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு 3 வரும். ஸோ இங்கே மைனஸ் போடுறேன். ஸோ 4 - 1 வந்து 3 வந்துடும். அது 4 × -1னா -4 வரும். ஸோ இந்த மாதிரி நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு a + 4 × a - 1. சரிங்களா? ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. டிவைடட் பை இந்த ரெண்டுலையும் நம்ம எது காமன் எடுக்கலாம் அப்படின்னா 3ன்ற டேர்ம் காமன் எடுக்கலாம். ஸோ 3 காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா a² - 1 அப்படின்னு இருக்கும். இந்த a² - 1 அப்படின்றது எந்த ஃபார்முலா, இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ a² - b² ஃபார்முலா மாதிரி இருக்கா? என்ன எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவோம்? a + b × a - b. சரியா? இந்த மாதிரிக்கு இந்த ஃபார்முலா படி நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். 1க்கு ஸ்கொயர் போட்டால் ஒன்று தான், போடலாம் ஒன்று தான். ஸோ 1 ஸ்கொயர்னால் நம்மளுக்கு 1 தான் வேல்யூ கிடைக்கும். ஸோ இங்கே வந்து ஸ்கொயர் இருக்க மாதிரி நினச்சிட்டு இந்த ஃபார்முலா படி நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போகிறேன். சரிங்களா? இட் இஸ் ஈக்குவல் டு a + 4 × a - 1 divided by 3 × a + 1 × a - 1. சரியா? ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியாச்சா? இப்போ கேன்சல் பண்ணுறது ஏதாவது டேர்ம் இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இது ஏதாவது நம்ம சால்வ் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ இதுதான் வந்து எக்ஸோட வேல்யூ நம்ம சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கிறது. இப்போ இதோட ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் தானே நம்ம கொஸ்டினில் இருக்குது. ஸோ அப்போ இந்த டேர்ம் இருக்குல்ல, ரிமைனிங் டேர்ம்ஸ், அதோட ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a + 4 தி ஹோல் ஸ்கொயர். எல்லா டேர்முக்கும் தான் அது ஸ்கொயர் வரும். ஸோ 3² × a + 1 த ஹோல் ஸ்கொயர். சரியா? இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா 3² நான் 9ன்னு மாற்றுக்கிறேன். 3 3s are 9 தானே. ஸோ 9 வச்சுக்கலாம். ஸோ a + 4 தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 9 × a + 1 தி ஹோல் ஸ்கொயர். இதுதான் நம்மளோட எக்ஸோட வேல்யூ, சாரி எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா y பவர் -2. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம y ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டு அதை ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா y பவர் -2 வந்துருமா? ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த டேர்மோட ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இதை வந்து நான் என்ன பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்துடணும். ஸ்மாலஸ்ட் டேர்மை கொண்டு வந்து இதே மாதிரிக்கே ஸ்மாலஸ்ட் டேர்மை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்கொயர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ y இஸ் ஈக்குவல் டு என்ன வேல்யூ இருக்குது? y இஸ் ஈக்குவல் டு a² + 2a - 8 divided by 2a² - 2a - 4. ஓகே, இப்போ இது நான் வந்து சம் ப்ராடக்ட் பண்ணணும். சம் ப்ராடக்ட் பண்ணுறது எப்படி? ஃபஸ்ட்டு ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி பாருங்கள், ஏதாவது இங்கே டேர்ம் இருக்கா? இல்லை. ஸோ இங்கே வந்து -8 நம்மளுக்கு கிடைக்கணும். ஸோ -8 கிடைக்கணும். நான் அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்னா +2 அப்படின்ற வேல்யூ கிடைக்கணும். ஸோ 4 2s are 8ன்னு வரும். மைனஸ் பண்ணால் தான் இங்கே 2 வரும். ஸோ இங்கே மைனஸ் போடுறேன். அப்போ இந்த மைனஸ் இங்கேயும் வரும்ல. 4 × -2னா -8. 4 - 2 வந்து 2ன்னு கிடச்சிடும். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்க டேர்மை இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இட் இஸ் ஈக்குவல் டு a + 4 × a - 2. சரியா? கீழே இருக்க டேர்ம் பாருங்கள், எல்லாமே 2 டேபிளில் டிவிசிபிளாக இருக்குது. ஸோ த்ரூ அவுட்டாக 2 வந்து நான் காமனாக எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம வந்து சம் ப்ராடக்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ 2 காமனாக எடுத்தோம் அப்படின்னா a² - a - 4 இல்லை, 4ல் ஒரு 2 போயிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? 2 மட்டும் இருக்கும். சரிங்களா? இப்போது இந்த டேர்முக்கு நம்ம சம் ப்ராடக்ட் பண்ணணும்.
நம்மளுக்கு -2 அப்படின்ற வேல்யூ கிடைக்கணும். ஆட் பண்ணும்போது -1 என்ற வேல்யூ கிடைக்கணும். ஸோ நான் இங்கே வந்து 2 அப்படின்னு போடுறேன். கிரேட்டர் நம்பருக்கு நம்ம மைனஸ் போடுறோம். பண்ணால் தான் இங்கே வந்து மைனஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அந்த சைன் வந்து இங்கே வரும். ஸோ இங்கே 2க்கு மைனஸ் போடுறேன். ஸோ -2 + 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, which is equal to a + 4 into a - 2 divided by 2 into a - 2 into a + 1. ஓகே, இப்போ ஏதாவது கேன்சல் பண்ணுற டேர்ம்ஸ் இருக்கா? இருக்குது. இந்த 2 டேர்ம் கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நான் 2 கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் வந்து நம்ம ஒய்யை வந்து சிம்பிளிஃபை பண்ணது. இதுக்கப்புறம் நம்ம எதுவும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இது அப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா y பவர் -2. ஓகே, y பவர் -2 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 1/y² இருக்குல்ல, அதுதான் வந்து y பவர் -2. இது ரெசிப்ரோக்கல் பண்ணுறது தான் வந்து y பவர் -2 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த yக்கு வந்து ஸ்கொயர் போட்டுட்டு 1/, அப்படின்னு போடணும். சரிங்களா? which is equal to 1/y², இந்த டேர்மோட ஸ்கொயர். ஸோ a + 4 the whole square divided by 2² into a + 1 the whole square. சரிங்களா? இப்போ 2² என்ன வரும்? 4ன்னு வந்துடும். அதே மாதிரிக்கு நம்ம வந்து இது வந்து 1 இருக்காங்க, இது வந்து மேலே கொண்டு வரணும் அப்படின்னா ரெசிப்ரோக்கல் ஆயிரும். ஸோ இந்த டேர்ம் மேலவும் இந்த டேர்ம் அடுத்து டினாமினேட்டர்லேயும் வந்துடும். ஸோ which is equal to 4a + 1 the whole square divided by a + 4 the whole square. இந்த மாதிரி வரும். இதுதான் வந்து நம்மளோட y பவர் -2ஓட வேல்யூ. சரிங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க. x² into y பவர் -2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ரெண்டையும் அந்த கிடைச்சிருக்க 2 x²ஐயும் அப்புறம் அந்த y² இருக்குல்ல, சார் y பவர் -2 இருக்கு இல்லையா, இந்த 2 டேர்மையும் நம்ம வந்து மல்டிப்ளிகேஷனில் எழுதணும். சரியா? ஸோ which is equal to x²க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா a + 4 the whole square divided by 9 into a + 1 the whole square. டேர்ம் எழுதிருக்கோம்ல, அந்த டேர்ம். ஸோ 4 into a + 1 the whole square divided by a + 4 the whole square. நான் எதுக்காண்டி இந்த ஃபார்முலா அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். அப்படி டேரெக்டாகவே நம்ம கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அப்படியே வச்சுட்டு இந்த சப்ஸ்டியூட் பண்ண பிறகு ஏதாவது எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து டேரெக்டாக கேன்சல் பண்ணலாம். a + 4 the whole square a + 4 the whole square 2 கேன்சல் ஆயிருமா? அது மாதிரி a + 1 the whole square a + 1 the whole square 2 கேன்சல் ஆயிருமா? ரிமைனிங் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 4ம் 9ம் மட்டும்தான் இருக்குது. 4/9. ஓகே, ஸோ x² y பவர் -2 which is equal to 4/9. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ.